ராஜன் ரீசெண்டாக ஒரு புக்கு ம். எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறாரு, ம். சவுத் இன்க்ளூடிங் கேரளா தான் மெயினாக சொல்கிறாரு. அவர் பாப்புலேஷன் சடனாக ட்ராப் ஆகுதுங்கிறாரு. தட் இஸ் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து நம்ம 2க்கு கீழே போயிட்டோங்கிறாரு. ரீப்ளேஸ்மெண்ட் லெவலுக்கு கீழே போயிடுச்சு, தமிழ்நாட்டிலையும் கீழே போயிடுச்சுங்கிறாரு அவர். இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? எஸ்பெஷலி கேரளாவில் ரொம்ப வரிங்காக இருக்குங்கிறாரு. இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது பாலிசி பண்ண முடியுமா? அது கவுண்டர் பண்ணுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து சைனாவில் வந்த ப்ராப்ளம் இங்கே வருமா? சைனாவில் வந்த ப்ராப்ளம் இல்லை, வெஸ்டர்ன் யூரோப்பில் எல்லா இடத்துலையும் வந்த ப்ராப்ளம், ஜப்பானில் வந்திருக்க ப்ராப்ளம், எல்லா இடத்துலையும் கொரியாவில் பெரிய ப்ராப்ளம். சவுத் கொரியாவில் எங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எக்கானமி வளர வளர வசதி வர வர என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2 விஷயம் நடக்குது. ஒன்று வந்து நியூக்ளியேஷன் இல்லையா, ஃபேமிலியில் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா எல்லாம் தனித்தனியாக ஆகிடும். ஏன்னா தனி குடும்பங்கள், கூட்டு குடும்பம் கிடையாது. அது ஒன்று. 2வது வந்து குடும்பங்களில் இருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போகும். 3வது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஏற்படக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட். அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்று சொல்லக்கூடிய வயசான அப்போது என்ன ஆகும்னு கேட்டால் ஒரு பக்கம் வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காது, இன்னொரு வேலை செய்யறதுக்கு ஆள் இருந்ததுன்னா தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பாப்புலேஷனை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஆமாம் இல்லையா? அப்போது எவ்வளோ பேர் சின்ன பசங்க இருக்காங்களோ அதை விட வயசானவங்க கூட இருந்தாங்கன்னா அதே தான் இந்த ப்ராப்ளம் தான். சின்ன பசங்க நிறைய நாள் வேலை செய்யணும் இல்லையா? இப்போது இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி மேனேஜ் ஆகிட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் சொல்கிறோம், இப்போ நம்ம எல்லோரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறையா வந்து மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் நிறையா வரான் நார்த் இந்தியாவிலேருந்து அப்படின்ட்டு. அது ரொம்ப கேவலமாக சொல்கிறவங்களாம் இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இல்லைடா, பேசக்கூடாது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டெமோகிராஃபியில் இருக்கக்கூடிய டெஃபிசிட் இருக்குல்ல, அது காம்பன்சேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப சஸ்டெயின் ஆகாது. ஏன் சஸ்டெயின் ஆகாது நான் சொல்கிறேன் கேளுங்க. அங்கேயும் வந்து டெமோகிராஃபி வந்து டிரான்சிஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், நார்த்லேயே ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அதிகமாக போனால் ஒரு 20 வருஷம் ஓடிச்சுன்னா பெரிய விஷயம். அதுக்குள்ளே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு நம்ம கோப்ப பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் கண்டுபிடிக்கணும். 1. 2வது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது சைனாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜப்பானில் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம். நீ என்ன இன்சென்டிவ் கொடுத்தாலும் சரி குழந்தை பெற்றுக்க மாட்டேங்க. ஏன் அப்படின்னாக்கா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது முன்னாடிலாம் வந்து என்ன செய்வோம், நம்ம ஃபேமிலியிலே எப்படி நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18 வயசு 19 வயசில் பொம்பளை பிடிச்சி கல்யாணம் வச்சுருவாங்க. அதுக்கு என்னன்னே தெரியாது. இல்லை, அது இப்போ 30 வயசு ஆகிடுச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைங்க படிக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஏஜென்சி இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க தான் சூஸ் பண்ணுறாங்க. கரெக்ட் இல்லையா? இன்னும் சில பேர் எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏன்டா தலைவலி, இது நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கலாம். அது நிறையா இருக்குல்ல. இப்போ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சோஷியல் இஷ்யூவாக மொத்தமாக என்ன செய்யறதுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா எதுக்கு சார் கேட்டேன், எனக்கு என்ன பயமாக இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நார்த் அமெரிக்காவும் சரி, இங்கிலாண்டுலேயும் சரி, யூரோப், இந்த ஆன்டி இமிக்ரேஷனுங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆகி எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் ஃபேசிஸ்ட் இதனால் க்ரோ ஆகிடுறாங்க. தட் இஸ் ஜெனோஃபோபியானால க்ரோ ஆகிடுறாங்க. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, தமிழ்நாட்டிலையும் அந்த ஜெனோஃபோபியா நம்ம காலத்தில் வராது, இன்னும் 20 வருஷத்தில் வராது, 25 வருஷம் கழிச்சு இந்த ஹிந்திக்காரங்களுக்கு எகென்ஸ்டாக இந்த ஜெனோஃபோபியா வருமா? ஸோ அதை அவாய்ட். இப்போ ட்ரம்ப் அதனால தான் ஜெயிக்கிறாரு, மெக்சிகோக்குள்ள வால் வைக்கிறேங்கிறாரு. அது மாதிரி வரச்ச எப்படி கவுண்டர், அது மாதிரி வராமல் அதுக்கு முன்னாடியே எப்படி தடுக்கணும்? நாட் ஒன்லி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாலாம் எப்படி பெட்டர் இன்டெகிரேட் ஆகும்? இந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாலிசி இஸ் நாட் ஹெல்பிங் இட். இந்த நார்த்துக்கும் சவுத்தையும் டிவைடே ஹீல் பண்ணணும், ஒரு ஹீலிங் டச் கொடுக்கணும். ரைட்டா? சவுத்தும் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, நீங்கள் பார்ட் ஆஃப் இந்தியான்னு அவங்க சொல்லணும். அதை சொல்லாமல் அவங்க வந்து ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்குற மாதிரி நார்த்துக்கு ஃபேவராக பண்ணுறதுனால தான் இந்த வெறுப்பு மலர்ச்சி வளர்ந்துகிட்டே போகுது. ஆமாம், அது வந்து அது ஒன்று எப்படி அவாய்ட் பண்ணுறது? இல்லை, அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அண்டர்லைங் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? நம்ம வந்து ஒரு பக்கம் யூனியன் கவர்மெண்ட் இருக்குது, இன்னொரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் வரக்கூடிய டாக்ஸஸை 2 பேரும் பிரிச்சுக்கிறது இருக்குல்ல, அதுலேயே ப்ராப்ளம் வந்து அதுதான் இதுக்கு எல்லாத்துக்கும் பேசிஸ். இப்போ அந்த இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஸ் கமிஷன் வச்சு தான் நம்ம அதை வந்து கான்ஸ்டியூஷனில் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அரசியலமைப்பு சட்டம்னா நிதி குழு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போடு, அவன் என்ன சொல்கிறானோ அதுபடி அந்த ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது எப்படி பிரிச்சுங்கிறாங்க. இப்போ அதில் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு நாம் வச்சுட்டு என்ன பண்ணோம், 2-3 நாம் தான் வச்சுருக்கோம். அது ஒன்று வந்து ஈக்விட்டி இல்லையா? அந்த பேசிஸில் பணத்தை பிரிக்கும்பொழுது என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யார் ரொம்ப பின்தங்கியிருக்காங்களோ அவர் நிறையா பணம் போகணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு. பட் இன்னும் அந்த நீங்கள் சொன்ன அந்த காட்கில் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. 1971 பாப்புலேஷன் தான் நம்ம வச்சுப்போம்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்மளாம் வந்து அப்போ வந்து பாப்புலேஷனை குறைக்கணும்னு ஒரு
பெரிய ஆர்கியூமெண்ட் இருந்தது. நம்மளாம் சவுத்தில் நல்ல பாப்புலேஷன் குறைச்சிருக்கிறோம், நார்த்தில் அது குறைக்கல. ஸோ நாங்கள் நல்லா பண்ணோங்கிறதுனால எங்களை பனிஷ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ஃபேக்ட். போன ஃபைனான்ஸ் கமிஷனில் 2011 சென்சஸை யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த 2011 யூஸ் பண்ணாமல் 1970 புது கன்சென்சஸ் வரணும். எல்லாரும் சேர்ந்து உட்காந்து 1971 முன்னோர்கள்லாம் உட்காந்து பேசினதுனால தான் அந்த கன்சென்சஸ் வந்தது. ஸோ எல்லாரையும் நீங்கள் வந்து கன்சென்சஸ் உட்காந்து பேசினா தான் ஒரு சொல்யூஷன் வரும். இன்றைக்கி 25 வருஷமாக நம்ம ஊரில் எக்கனாமிக் ரிஃபார்ம் இருக்குன்னா எல்லா பார்ட்டியும் பண்ணாங்க. அன்றைக்கி காங்கிரஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யுனைடெட் ஃப்ரண்ட்டுன்னு ஒரு கோயிலேஷன் கவர்மெண்ட் அதையே கண்டினியூ பண்ணாங்க. வாஜ்பாய் அதையே கண்டினியூ பண்ணாங்க. இவங்களும் கண்டினியூ பண்ணுறாங்க. பிகாஸ் தேர் வாஸ் அ கன்சென்சஸ். இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ரெவென்யூ ஷேரிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த சொல்கிறீங்க. இது உங்களையும் கூப்பிட்டு நீங்கள் இருக்கீங்க, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு டெப்டி சேர்மன், உங்களையும் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு ஒரு இடத்துல பேசி ஒரு 10 நாளைக்கு சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணி சரின்னு கடைசியாக இது எல்லாத்துக்கும் நியாயம்னு ஒரு தீர்வு கொண்டு வந்தால். இப்போது நீங்கள் வந்து புரிஞ்சு பேசுகிறீங்களா புரியாமல் பேசுகிறீங்களா எனக்கு தெரியல. ஏன் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, டிபேட் வேணுங்கிறீங்க. டிபேட் வேணும், ரைட்டா? பார்லிமெண்ட் எதுக்கு இருக்குது? டிபேட்டுக்கு தான் இருக்குது. ஆனால் பார்லிமெண்ட் அப்படி நடக்குதா? நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்கள. ஃபஸ்ட்டு எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணுறான். ஆமாம், அதுதான் நான் கேட்குறேன். அதை தான் உங்கள்கிட்ட நான் கேட்கணும். இப்போ அவ்வளோ பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டு எந்த லாலாம் பாஸ் பண்ணுமோ எல்லா லாவும் பாஸ் பண்ணுறான். பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஸ்ட்ரைக் பண்ணுறான். யார்? லாரிக்காரன் ஸ்ட்ரைக் பண்ணான் இல்லையா? நீங்கள் இந்த என்ன புரிய வைக்கணும்னு நினச்சேன்னா மக்களுக்கு அங்கே எடுக்கிற பாலிசி எப்படி இந்த ஸ்ட்ரைக்கு கொண்டு வருது ஒரு இல்லை. இப்போ அந்த டிபேட் நடந்திருந்ததுன்னா அப்போசிஷன் இருக்கவன் என்ன கேட்டிருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்கேன், மக்கள் நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணால் என்ன பண்ணுவேன்னாக்கா அவன் அப்போயாவது ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருப்பான், அப்போ ஏதாவது ஒரு யோசனை வந்திருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் எந்த டிஸ்கஷனும் எந்த டிபேட்டும் இல்லாமல் ஒரு இதை கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த கான்சிக்வன்சஸ்லாம் இப்படி தான் வந்து முடியும். சரியா? எனக்கு இதில் வந்து நீங்கள் சொன்னது ஒரு ஞாபகம் இருக்குது. அந்த காலத்தில் 62 50 லாஸ்ட்டில் 62 தான் நினைக்கிறேன், சைனா வரும்போது தான் டிஎம்கே காங்கிரஸை பயங்கரமாக எதிர்த்தது. ஆனால் பார்லிமெண்ட்டில் பேசின அண்ணா என்ன சொன்னார்னா, நாங்கள் தனியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்போம், நான் நாடுன்னு ஒன்றா வந்தால் நாங்கள் ஒன்றுன்னு ரொம்ப ஃபேமஸ் ஸ்பீச் ஆஃப் பேரறிஞர் இருக்கு. நாட்டுக்குன்னு ஒன்று வந்தால் நாங்கள் சேர்ந்துப்போம், எங்களுக்குள்ள நாங்கள் என்ன அடிச்சுக்கிறோமோ என்ன நாங்கள் பார்த்துக்கிறோம் சைனாக்காரன் பதில் சொன்னது அந்த ஸ்பீச்சு ரெக்கார்ட் ஆகிருக்கு. நீங்கள் பார்லிமெண்ட்டில் டிபேட் விட்டாதான் நான் என்ன திட்டணுமோ அங்கே திட்டி தீர்த்துக்கிட்டு வெளில வரைச்சா நானையும் ஃப்ரெண்ட்ஸாக வரலாம். நான் சொல்கிறேன், நான் 5 பாயிண்ட் சொன்னேன், நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் சொன்னீங்க, கடைசியில் உங்களதில் ஒரு பாயிண்ட்டை நான் ஏற்றுக்கிட்டேன். ஒரு கூட்டு முயற்சியை போனால் இந்த ப்ராப்ளம் அவாய்ட் ஆகும், நம்ம எல்லாம் ஒன்றுன்னு ஆகும். பட் இப்போ நீங்கள் இது மாதிரி தனியாக பிரித்து கொண்டு போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, நீ வேற நான் வேற, ஹிந்திக்காரன் வேற நான் வேறங்கிற ஒரு மனப்பான்மை வருது. அதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சொல்கிறேன், இந்த ரெவன்யூ ஷேரிங் வரும்போது அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜஸ்டிஸ் நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்டிஸ் டெலிவர் பண்ணுறத விட ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்டிஸ் டெலிவர் ஆகுதுங்கிறத மக்கள் புரியுதா? They have to see justice delivered. ஜஸ்டிஸ் டெலிவர்ட் இல்லையா? அதை பற்றி மக்கள் பேசணும். அப்போ தான் வந்து அது அதனுடைய தார்மீகம் அதுக்கு நிற்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஃப்ளட் வருது, இவ்வளோ பெரிய ஃப்ளட் வந்திருக்கு சென்னையிலையும் இதுலையும் இல்லையா? எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க? அது அவங்க பண்ணுறது ஒன்றும் இல்லை. இப்போ நேற்று தலைமை அமைச்சர் வந்துட்டு போகிறாரு இல்லையா? என்னென்னமோ கதையெல்லாம் சொல்கிறாரு, உங்களை பார்த்தா எனக்கு மனசெல்லாம் பொங்குது, என்ன வீங்குதுன்ட்டு. ஆனால் அதெல்லாம் செய்ய வேணாம். நான் என்ன சொல்கிறேன், வந்தியில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு, சரி இன்டர்வியூ ரிலீஃபாக ஒன்று சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா அது வந்து என்ன ஒரு சிக்னல் அனுப்பும், இது என்ன சிக்னல் அனுப்பும் இல்லையா? அதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேப்ரிக் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேப்ரிக்கை டெஸ்ட் பண்ணுறாங்க. அதை வந்து அவ்வளோ டெஸ்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு தனி மனிதன் பவரில் இருக்கணும். என்னோட தாற்பயமே நான் ஏன் இதை அப்போஸ் பண்ணுறேன்னா, ஒரு தனி மனிதன் பவரில் இருக்கணுங்கிறதுக்காக 75 வருஷமாக ஒரு சோஷியல் ஃபேப்ரிக்கை நெஞ்சிருக்கிறோம். பல செஷனிஸ்ட் மூவ்மெண்ட் தான் நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். டிஎம்கே அட் ஒன் டைம் டின் வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இந்தியா. அவங்களே நேரு பேசி ஈஸி உள்ளே கூட்டின்னு வந்தார். 40 கம்யூனிஸ்ட்டை வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விட்டார் அவர். ஸோ வி அகாமடேட்டட் டிசன்ட். நீ வாஜ்பாயை ரொம்ப ஃபேமஸாக சொன்னார், நீங்கள் பின்னாடி உட்காராதீங்க முன்னாடி வாங்கன்னு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர், ஒரு டெமோக்ரஸியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் பிட்வீன் 2 பீப்புள் காமனாக நடக்கணும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் நடந்தால் தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஒரு சோஷியல் ஃபேப்ரிக் பில்ட் ஆகும். நான் அவனை நார்த் இந்தியன்னு பார்க்காம இந்தியன்னு பார்ப்பேன். அது கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வந்தோம் ஒரு பீரியட் ஆஃப் கோலிஷன் பாலிட்டிக்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
91லேருந்து 2014 வரைக்கும் எல்லா ஆட்சியும் பவரில், எல்லா கட்சியும் பவரில் இருந்து எல்லா ஆட்சியும் எவ்ரிபடி ஹேட் அ ஸ்டேக் இன் கவர்னன்ஸ். அந்த மாதிரி ஒரு இது வரணும் அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, ரைட்டா? அவன் ஐடென்டிட்டி அவன் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஸ்பேஸ் இருக்குல்ல, அது இருக்கிற வரைக்கும் இது வந்து பிரச்சனைலாம் போகும் இல்லையா? எல்லா ஐடென்டிட்டி அரைஸ் பண்ணிட்டு நான் ஒரு சிங்குலர் ஐடென்டிட்டி கொண்டு வருவேன், அது இப்படி தான் எல்லோரும் நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளம். அதுதான் பெரிய ப்ராப்ளம். சரியா? அங்கே தான் வந்து அவர் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அதுக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ். எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, ஒரு டிக்ளைனிங் பாப்புலேஷன், நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி ப்ராப்ளம் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகா கேரளாக்கெலாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரியில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது வந்துட போகுது. இப்போ ஜப்பானுக்கு ஈக்குவலாக தமிழ்நாட்டில் ப்ராப்ளம் வரப்போகுது. அவனுக்கு இருக்கிறது தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி ப்ராப்ளம், சப்சஹாரன் ஆஃப்ரிக்கன் ப்ராப்ளம். நம்மளுக்கு இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி, அம்மா இறந்த மெட்டர்னல் டெத்து அதெல்லாம் கிடையாது நம்மளுது. நம்ம வந்து மோர் அட்வான்ஸ்டாக போய் எப்படி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஜெராட்டிக் கேருக்கு போயிட்டோம். நம்ம ஜெராட்டிக் கேரு, கேன்சர் அந்த விஷயத்துக்கு போயிட்டோம். அவனும் இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி, சைல்ட் ஸ்டண்டிங் இருக்கிறோம். சைல்ட் ஸ்டண்டிங் நம்மளுக்கு ரொம்ப கம்மி. ஸோ நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் டிஃப்ரெண்ட். கேரளாவோட ரிக்குவயர்மெண்ட்டோ தமிழ்நாடோட ரிக்குவயர்மெண்ட்டோ இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்த் இந்தியாஸ் ரிக்குவயர்மெண்ட். பிகாஸ் 1950ஸ்லேயே நம்ம பார்த்து ரெண்டும் தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. காமராஜ் காலத்துலேயும் இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது என்ன சொன்னேன், இந்த ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குல்ல, இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரெவென்யூ வந்து அப்போர்ஷன் பண்ணும்போது டெவல்யூஷனை பற்றி பேசும்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்குல்ல, இதை அகாமடேட் பண்ணணும். எப்படி அகாமடேட் பண்ணணும்னா, ஒரே இந்தியா இல்லைடா ஒன்று. அதுதான் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் டிஸ்டன்ஸ் இன்கம் வைஸ் அவன் டிஸ்டன்ஸில் பின்னாடி இருக்காங்கிறது மட்டும் க்ரைட்டீரியா கிடையாது. அது மட்டும் இருக்க முடியாது. அது மட்டும் எடுக்க முடியாது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஒன்று அர்பனைசேஷன் எடுத்துட்டிங்கன்னாக்கா இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஹைலி அர்பனைஸ்ட் ஸ்டேட்ஸ். ஆமாம், கேரளா டூ மோசம். ஆமாம், அது கேரளாவுடைய பேட்டர்ன் வேறு, இங்கே இருக்கிற பேட்டர்ன் வேறு, ரைட்டா? கேரளா வந்து கண்டினியூம் அது ஒரே ஊர் ஆகிடுச்சு. ஆமாம், அது வந்து ரூரல் அர்பன்லாம் அங்கே டிவைடே பண்ண முடியாது. இங்கே அப்படி இல்லை, இங்கே வந்து பாக்கெட்டாக ஆர்கனைஸ் ஆகிருக்கு. இப்போ அது மாதிரி பண்ணும்பொழுது அதே ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பாப்புலேஷனுடைய ஏற்பட்ட இந்த டெமோக்ராஃபிக் டிரான்சிஷன், இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ப்ராப்ளம் வந்து வேறு நீங்கள் சொன்ன மாதிரி ஆகிடும். எப்படி ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அங்கெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம் அனுபவிக்கிறோன்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம். பெஸ்ட்டோட ப்ராப்ளம் தான் சரி. அதான் சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, ஸ்டேட்டுடைய ஆக்டிவிட்டீஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் ஆகணும். அதுக்கு மாதிரி தான் மாறும். அப்போது அதுக்கு மாதிரி டியூன் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கு உண்டான ரிசோர்ஸஸ் வேறு மாதிரி வேணும். அந்த மாதிரி ரிசோர்ஸஸ் வந்து என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி டெவல்யூஷனில் அலோகேட் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை மட்டும் கன்சிடர் பண்ணாமல் இதையும் கன்சிடர் பண்ணி டெவால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து இதையும் நம்ம ப்ராப்ளத்தையும் கணக்கில் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். காது கொடுத்து கேட்டால் கூட நம்மளுக்கு போகும். காது கொடுத்து கேட்கறது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், நீ வந்து 5 கிரைட்டீரியா வைக்கிறேன்னா 6வது கிரைட்டீரியா இதை வைங்கிறேன். அதில் என்ன ப்ராப்ளம் இருக்கு? தப்பே இல்லை சார். சரி, ஆனந்த் சீனிவாசன் இந்த இந்தியன் கிடையாது. அதை தான் நான் கேட்குறேன். நானும் இந்தியன் தானே. அப்போ நீ இந்தியன்னா உங்கள் ப்ராப்ளத்தை பார்க்கணும்ல? நான் டெஃபினட்டாக பார்க்கணும். பார்க்க மாட்டேங்கிறாங்களே, அதுதான் ப்ராப்ளம். அப்போ வந்து நம்ம என்ன சொல்லணும் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பாப்புலர் ஒப்பீனியன் அது உருவாக்கணும். என்ன உருவாக்கணும் கேட்டிங்கன்னா, நாங்களும் இங்கே தாண்டா இருக்கோம், எங்கள் பிரச்சனைக்கு பாருங்கள், காது கொடுத்து கேளுங்க. அது வந்து உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். நான் பேசிகிட்டே இருப்போம் சார், பேசிகிட்டே இருப்போம். ரொம்ப இந்த நாள் நல்ல நாள். ரொம்ப நாள் கழிச்சு வந்தீங்க. அவங்க ஆசீர்வாதம் எங்களுக்கெல்லாம் எப்போதும் இருக்கணும். நன்றி 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 சார்.